ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் சேனல். பார்க்குறான இருக்க சதீஷோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்துடும். நிறைய பேர் வந்து என்னோடய பேஜில் வந்து நிறைய பேர் வந்து தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குதா க்ளோஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எதுக்காக இப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்துருக்குது. அதாவது தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காக நான் இன்றைக்கி தடா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்துக்கிறேன். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்லாம் நான் சொல்லுவேன், அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க போகலாம். Say it louder, say it louder. ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி நம்ம ஏரியா பக்கத்தில் நல்ல பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதோ அங்கே போய் பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கோங்க, அது பெட்ரு. நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு 2 டோல்கேட் வரும். அந்த 2 டோல்கேட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் காரில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்டாக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் நீங்கள் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கோங்க. இல்லை நான் A to B ஆனந்த பவன் அப்படி எதிர்பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கும்மிடி பொண்ணு முன்னாடி தான் அந்தமாரி ஹோட்டல்லாம் வரும். தடாக்கு போனால் அதுமாரி ஹோட்டலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அடுத்தது இந்த இடம் வந்து ஆந்திரா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. நீங்கள் போகும்போது இந்த என்ட்ரன்ஸில் உங்களுக்கான என்ட்ரி டிக்கெட்டு, பார்க்கிங் சார்ஜ் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஸ்டில் கேமரா, வீடியோ கேமராலாம் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து அவுட் சைடு ஃபுட்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வரும்போதே சாப்பாடெலாம் கட்டிட்டு எடுத்து வந்துடுங்க. போகும்போது செம்ம சூப்பராக இருக்கும். இதோட சீசன் மந்த் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதம்லாம் சீசன் டைம் தான். நீங்கள் அப்போ வந்தால் பெட்டராக இருக்கும். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். சென்னையிலேருந்து 6 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகும். வரவழியில் எங்கேனாச்சும் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் நீங்கள் அங்கே முடிச்சுக்கோங்க ஃபேமிலியோட. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மி தான். தடா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நியரஸ்ட்டு நீங்கள் வந்துட்டாலே ரொம்பவே கம்மி தான். 40 ரூபா 30 ரூபாலே வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 2 இட்லி இல்லைனா 2 தோசை முடிச்சிடலாம். சரி, நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்ட பிறகு என்ட்ரி டிக்கெட்டை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். பைக்குக்கு வந்து 50 ரூபா, காருக்கு வந்து 300 ரூபா, ஆட்டோக்கு 100 ரூபா. இதுதான் வந்து பார்க்கிங் சார்ஜ். பார்க்கிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு இடம் இருக்குதோ அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா தான். சின்ன பசங்களுக்கும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி 50 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட்டு. ஓகேங்களா? டிக்கெட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 9 o'clock 9:30க்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஈவினிங் 4 o'clock 3 o'clock வந்து ரிட்டர்ன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து சில மர்மமான உருவெல்லாம் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, சும்மா ஒரு ஃபன்னி. இது வந்து ஃபாரஸ்ட், ஆந்திர பிரதேச ஃபாரஸ்ட் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்த. அதனால் வந்து சேஃப்டி வைஸ் நல்லாவே இருக்கும். ஃபேமிலிக்கும் சரி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்டு கேங்காக வரவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். சென்னை பக்கத்தில் ஒரு நியரஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ்னால் இந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். Say it louder, say it louder. Feel the moment, feel the power. Bring me in. கைஸ், முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். நீங்கள் பைக் பார்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. ஹெல்மெட்டு முதல் கொண்டு லாக் பண்ணுறங்க. ஏன்னா இங்கே வந்து குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது. அப்புறம் காரை வந்து நீங்கள் விண்டோ இறக்குறீங்க, இல்லை விண்டோ தெரியாமல் இறக்கிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உள்ளே குரங்கு பூந்துன்னா எல்லாத்தையும் வந்து நோண்டி பிரித்து மேய்ஞ்சிருது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட்டு முக்கியம். நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்ற பொருள் கொண்டு வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கொண்டு வாங்க. எல்லாமே வந்து இங்கே வழிப்பறி தான் நடக்குது. குரங்கு வந்து வழிப்பறி பண்ணிவிடுது. சரி, பைக் பார்க்கிங் பார்த்துல என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஜென்ஸுக்கும் இருக்குது, லேடிஸுக்கும் இருக்குது. அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இன்னும் ஓப்பன் ஆகலை ஃபுட் கோர்ட்டு. மேபி நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு 1 o'clock அதுமாரி ஓப்பன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா லஞ்சு தான் நம்ம மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. ஏன்னா வரும்போது நீங்கள் டிஃபனே கொண்டு வந்துடுங்க. நீங்கள் சாப்பாடோ இல்லைனா டிஃபனோ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இங்கே அங்கங்கே டஸ்ட்பின் இருக்குது. டஸ்ட்பினில் குப்பையை கொட்ட பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸுக்கெல்லாம் போகலாம் வாங்க.
கைஸ், நான் இருக்கக்கூடிய இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்பா பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான மீனுங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இடம் இருக்குது. இது வந்து டீப்பாக உள்ளே போகாதீங்க, ரொம்ப கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அது குழந்தைங்களும் கேர்ஃபுல்லாக கொண்டு வாங்க. ஆனால் பெரியவங்க கண்டிப்பாக கால் நீட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மீன் வந்து உங்களை கடித்து சாப்பிடும். அதாவது காலில் இருக்கிற சின்ன சின்ன அழுக்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்குது. மேபி யாரோ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று யாராச்சும் சாப்பிட போட்டிருப்பீங்க, இல்லை யாராச்சும் இங்கே அந்த செட்டப்பு அங்கே சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும் போது ஃப்ரீயாக ஃபிஷ் ஸ்பா பண்ணிக்கலாம் போல இருக்குது. மாலுக்கெல்லாம் போனால் 100 150 ரூபா கொடுக்கணும். பரவாயில்ல, இது ஸோ பெட்டர். வாங்க அடுத்த பிளேஸ் போகலாம். You say slow down. I don't like to move too fast. It drowns the truth with. இந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட முடியாது, புரியுங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஏரியா கொடுத்துருக்குறாங்க, 2 ரூட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து புதுசாக வந்து போட்டிருக்குறாங்க போல இருக்குது. லாஸ்ட் டைம் நான் இந்த பக்கம்லாம் வரல, நான் அந்த ரூட் வழி தான் போனேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான சவுண்டு கேட்கும். இப்போ என் பின்னாடி ஜனம் வருது, அந்த சவுண்டு இல்லை. இந்த குருவி கத்துற மாதிரி கிளி, அது கொஞ்சம் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதோட பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் போகுது, அதாவது சின்ன ஓடை மாரி போவோம். அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். वहाँ गिर गया, मैं बैठा हूँ। கைஸ், நீங்கள் ஃபால்ஸு கிட்ட போகும்போது சின்ன சின்ன ஸ்பாட்லாம் இருக்கும். அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பேரெலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். மேபி இது கப்புள்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை நீங்கள் ஏஜ் பர்சன், அதாவது ரொம்ப நான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது, ட்ரக்கிங் பண்ண முடியாது, எனக்கு பக்கத்துலேயே நான் உட்காந்து பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எதுவும் பேசலை, சைலண்ட்டாக இருக்கிறேன். என்ன மாதிரி சவுண்டு கேட்குது மட்டும் நீங்களே பாருங்கள். உங்களுக்கு கேட்குதுங்களா? ரொம்பவே அழகுங்க. அந்த சவுண்டெலாம் கேட்கும் போது நம்ம சிட்டி லைஃப்பில் டிராஃபிக்கு, அந்த பொல்யூஷன், அந்த சவுண்டு கேட்டு கேட்டு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பக்கம் வந்தால் அப்படியே டோட்டலாக வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. வந்து இது வந்து செம்ம ஒர்த்து தான், புரியுங்களா? பெரிய பட்ஜெட்லாம் ஆகாது. 1 டே பேக்கேஜ் மாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 1 டே பேக்கேஜ் சொல்லும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்காகவே நம்ம வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க் இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 1 டே பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூட் வந்துடும் சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்து இவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம ட்ராவல் ஏரியாவுக்கு ஸ்பான்சர் இவங்க தான். அதனால் வந்து நீங்கள் டீட்டெயில் ட்ராவல்ஸு, ஃபுட்டு, ரூம்ஸு எதுவாக இருந்தாலும் இவங்களை என்கொயரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து டோட்டலாக சொல்லிவிடுவாங்க. ஓகே, கைஸ், தடாவில் வந்து வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வரும்போது பிளாக் டிஷர்ட்டு அதுமாரிலாம் யூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து போய்டுவீங்க. வரும்போது வாட்டர் பாட்டிலாம் கையில் கொண்டு வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஒரு பாட்டில் கையில் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது டேம் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, நிறைய பேர் வந்து நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபுட்டு அண்டு ரூம்ஸ் எல்லாம் வேணும்னா
வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க்கை அவங்கள கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாருமே வந்து இந்த சம்மர் வெக்கேஷனை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. கைஸ், இது நான் இப்போ தான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் கிட்ட போவீங்க, ஓகேங்களா? ஃபால்ஸு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தடுப்பணை இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன தடுப்பணை வருது, அது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஏன்னா இது வந்து சாதாரணமாக ரோடு மாரி இருக்காது, கல், பாறை அது மாரி தான் இருக்கும். சரி, இங்கே தடுப்பணை வச்சுருக்குறாங்க. இது ரீசெண்டாக தான் கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள். கைஸ், எல்லோரும் எப்படி குளிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க? இது வந்து மெயின் இல்லை, இது இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து க்ரௌடு இல்லை. பட்டு குழந்தைங்க குளிக்கலாம், ரொம்ப பெரிய ஆழம்லாம் இல்லை, சும்மா இடுப்பு ஹைட்டு வைக்க தான் இருக்கும் ஆழம். ஆனால் நல்லா இருக்குது, நல்லா கட்டியிருக்கிறாங்க. ஆனால் வெயில், பயங்கர வெயில். இதோட சீசன் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்ச்சோ மேவோ இல்லை, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 5 மாதம் தான் இந்த இடத்துல சீசன் டைம். இந்த இடத்துக்கான டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 4 o'clock வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் டிக்கெட் கொடுக்குற இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருந்துட்டு ஃபாரஸ்ட் கார்டோ இல்லை வாட்சரோ வந்து எல்லாத்தையும் வந்து பற்றி விட்ருவார். ஓய் எல்லாம் எந்திரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் தூரம் வந்தாலும் இந்த வெயிலில் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. நான் தண்ணி பாட்டில் கொண்டு வரல, சாப்பாடு கொண்டு வரல, புரியுங்களா? ஏதோ ஃபஸ்ட்டு மாரி உடம்பு வந்து ஒத்துழைக்க நினச்சேன், இப்போ சுத்தமாக முடியல நம்மளால். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கிட்ட போயிட்டு பேசலாம் வாங்க. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இன்னும் कितना किलोमीटर? 2 किलोमीटर. दो ரெண்டு தானடா. We were sparks on quiet streets, two hearts finding where to meet. But life pulled us apart, left me talking to the dark. If I called you tonight, would it feel the same? Or have we both moved on to different names? Take me back to the start. கைஸ், நம்ம பார்க்க வேண்டிய இடம் இதுதான். ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்னா இந்த டேமு தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் போகல, வந்து ஃப்ரீ தான், இங்கே எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஃபேமிலி எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஒன்று, ரொம்ப முடியாதவங்க இதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ண முடியாதுன்னா இதோட நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய இடம் வந்து வாட்டர் ஃபால்ஸு. இந்த ரூட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸு அந்த கேங்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, ட்ரெக்கிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்பாட்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லைப்பா ஃபேமிலி கூட்டி வந்துக்கிறேன், பசங்க இதுக்கப்புறம் மூவ் பண்ண மாட்டாங்க, நகர மாட்டாங்கன்னா இதோடு நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து டைமிங்லாம் இல்லை, 4 மணி வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 4 மணியோட க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். நீங்கள் வரும்போதே சாப்பாடு கொண்டு வந்துருங்க, அது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் லேடிஸும் ஜென்ஸும் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வரும்போதே ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வந்துருங்க, அதுதான் பெட்டர். ஓகே கைஸ், ஃபேமிலி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த ரூட்டு தான் நம்ம போகிறோம், வாங்க போகலாம். Spending the night in Dixon, 60-odd miles from a plan. Is it too late? ரொம்ப வெயில். ஆனால் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:45 தான். ஆனால் வெயில் இங்கே செம்மையாக இருக்குது அதிகம்.
சரி, இங்கே ஒரு கோயில் இருக்குது. நான் ஸ்டார்டிங்காக வந்து உள்ளே வந்து சமைக்கிற பொருள் ஏதோ கொண்டு வரக்கூடாது, அதாவது தீப்பெட்டி, கேஸு, இல்லை ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வருது அதுமாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட முடியாது, புரியுங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் ஒரு ஊரே சமைச்சு சாப்பிடுது, அதுவும் இங்கே விறகுலாம் செஞ்சு செட்டப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுது. எதுக்கான்னு கேட்டால், இவங்க வந்து நம்ம ஊரில் ஆந்திரா அவங்க மக்கள். பக்கத்தில் வந்து சிவன் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஏதோ வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க. இங்கே வந்து விருந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்றாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன ப்ரோ எல்லாமே எடுத்துகிட்டு வரவானா சொன்னீங்க, இப்போ எல்லாம் உள்ளே இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு அதாவது உள்ளூர் மக்கள் சொல்லுவாங்க வச்சுனா, அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து கவர்மெண்ட் வந்து திறந்து விட்டுருக்குறாங்க. ஓகே கைஸ், ஃபால்ஸ் கிட்ட போகலாம் வாங்க. கைஸ், சில பேர் வந்து ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் யாரும் போகிறதில்ல. அண்டு ஃபேமிலிக்கு க்ரௌடே இல்லை, நாங்கள் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட, அதை கொஞ்சம் தூரம் ஃபால்ஸு கிட்ட வந்து குளிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த அப் டவுன் இறங்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரம் அப் மேலே போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் கீழே போகிற மாதிரி இருக்கும். வாய் ரொம்ப வளருதில்ல, தண்ணி இல்லை, காட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஓகே, போகிற பாதையில் அப்படியே நம்ம போயிட்டுருக்குறோம். பரத், இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருக்குதுப்பா. ஆனா நேர்ல பார்க்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது, பயமா இருக்கு. நான் வரல. பயப்படாத, தைரியமா வா. எப்படி தைரியமா வர்றது? கூட வந்திருக்க டிக்கெட்டுகளை எல்லாம் பாரு, சுக்கத்துக்கு வர மாதிரியே வர்றானுங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த அட்வென்ச்சர் சொன்னோம் பார்த்தீங்களா, ட்ரெக்கிங்கு, இது வந்து கரெக்டாகவே இருக்காது. இந்த பெரிய பெரிய பாறையில் தான் நீங்கள் ஏறுற மாரி இருக்கும் மேக்ஸிமம். அதுவும் மழை டைம்லாம் வந்துட்டிங்கன்னா வச்சுங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாம் வலிக்கு விழுவோம். இப்போ வந்து வெயில் டைம்னால் அந்தளவுக்கு வழுக்கலை, க்ரிப்பாக தான் இருக்குது. மேபி இதை பாருங்கன்னா எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள், இதில் தான் நம்ம ஏறி போகிறோம். ஆனால் தண்ணி வருதா இல்லையான்னு எனக்கே தெரியாது. தென் மேலே போயிட்டே இருக்கலாம் வாங்க. உங்களுக்கு போகிற ரூட்டை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஆனால் லேடிஸ் வரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம், புரியுங்களா? ஆனால் ரொம்ப முடியாதவங்க, காலில் எனக்கு பிரச்சனை அப்படி இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வராதிங்க. ஏன்னா சில இடத்துல ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, வாங்க போகலாம். காய்ஸ், பிரம்மாண்டமான ஒரு பாறை. ஐயோ, சான்ஸே இல்லை. அது வெயில் டைம் இல்லைனா கூட பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சிடலாம். ஆனால் பாருங்கள், எனக்கே வந்து ஷோல்டர் ஹைட் இருக்குது. அப்போனா என்னோடய ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து மேலே ஏறுவோமா? ஆனால் பட்டு கொஞ்சம் சேஃப்டியாக வந்து மேலே ஏற பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வலிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் அடிப்பட்டாலோ இங்கேருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது. ஆனால் ரொம்ப தூரம், ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டராச்சு, ஒரு 2 கிலோமீட்டராச்சும் உங்களை தூக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வண்டி வச்சு ஏதாச்சும் உங்களை காப்பாற்ற முடியும், ஓகேங்களா? இதெல்லாம் மெயின் ட்ரெக்கிங் பண்ணும்போது. அதனால் வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலே ஏறதை பாருங்கள். ஓகே, looking for a piece of mind. I've been trying to redefine life. I can see the signs, where it's going, see me
காய்ஸ் நம்ம ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்து வாட்டர் ஃபால் இல்லை, தண்ணி கொஞ்சமாக தான் வருது. மேபி இந்த இடம் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா. மேபி நீங்கள் ஜனவரி டிசம்பர் அந்த டைமில் வந்து நிறையா வரும் தண்ணி. ஆனால் மே மாதம் கம்மியாக தான் இருக்கும். இன்கேஸ் சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து விசிட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணி நிறையா வரும், நம்ம ஜாலியாக ஃபேமிலியோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்த ரூட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக பசங்க தான் இருக்கிறாங்க, லேடிஸு 2-3 பேர் தான் குளிக்கிறாங்க. ஏன்னா யாரால் இவ்வளோ தூரம் ஏறி வர முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் மேலே ஏற முடியாது. ஏன்னா நீங்கள் மேலே ஏறி போகணுன்னு நினச்சின்னா அங்கே போலீஸ் இருக்கிறாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கார்டு ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, அதை நோட் பண்ணியிருப்பாங்க, அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுவே தான் நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி அங்கங்கே வருது, அது மட்டும் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஏறாதீங்க, டேஞ்சர். ஓகேங்களா? இன்கேஸ் வலிக்கு விழுந்தீங்கன்னா வச்சுக்கலாம், இங்கே 2-3 பேர் இறந்துருக்குறாங்க. ஒரு சில டைமில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க எல்லாம் பசங்க வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து திறந்து வச்சுருக்கிற வரைக்கும் கரெக்டாக குளிச்சுட்டு சேஃபாக வந்து வீட்டுக்கு வர பாருங்கள். ரொம்ப தூரம் ஆட்டப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், அப்படியே பார்த்துட்டு நம்மளாம் லைட்டாக சில் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிலாம் வாங்க. கைஸ், ஃபைனலாக வந்து எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டவுட்லாம் வந்து கிளியர் ஆகிருக்கும். தடா ஃபால்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. சரி, இப்போ சம்மருக்கு வரீங்க, ஒன் டே ட்ரிப்பாக வந்து ஃபேமிலியை கூட்டி வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஷர்ட் போட்டுக்கோங்க, அதான் பிளாக் போடாதீங்க. அப்புறம் வந்து வரும்போது கிட்ஸுக்கெலாம் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோடு எடுத்து வந்துடுங்க. முக்கியமாக வாட்டர் பாட்டில் வந்து ஒரே ஆளாக வந்து தூக்கிட்டு வராதிங்க, அது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கிட்டேயும் வந்து அது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாருக்கிட்டையும் செப்பரேட்டாக கொடுத்துருங்க. அப்புறம் வரும்போது ஸ்நாக்ஸ் வந்து மறைச்சி கொண்டு வாங்க, குரங்கு அதிகமாக இருக்குது. சாப்பாடு முக்கியமாக புளி சாதமே ஏதோ ஒன்று கட்டிட்டு எடுத்து வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பசிக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் 6 மணிக்கு கிளம்புங்க சென்னையிலேருந்து. 8 மணிக்கு ஓப்பனு, ஈவினிங் வந்து 4 o'clock வந்து க்ளோஸ் ஆகும். நீங்கள் 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த வெயில் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும், நீங்கள் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்த டைமில் வந்து வெயிலோட தாக்கம் பயங்கரமாக இருக்குது. ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோமோ சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா வெயில் முடியல. இன்னொன்று தண்ணியை நான் கொண்டு வரல, சாப்பாடும் இங்கே நான் கொண்டு வரல கையில். இந்த சாப்பாடு வந்து இங்கே முன்னாடி இருக்கும். இன்கேஸ் சேட்டட் ஐட்டம் ஏதாவது ஒன்று இருக்கும், புரியுதுங்களா? அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வரும்போது சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே கூட்டமாக இந்த இடத்துக்கு வராங்க, புரியுதுங்களா? பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி கிட்ஸை கூட்டு வரும்போது அவங்களுக்கு டிஷர்ட்டு ப்ராப்பராக ஷூ போட்டு தந்துடுங்க. ஏன்னா இங்கே நடக்குது ரொம்பவே கஷ்டம். எல்லாம் பெரிய பெரிய பாறை இருக்கும். அவங்க இன்கேஸ் நடந்து போகும்போது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஏன்டா பசங்களை கூப்பிட்டு வந்தோமா அந்தமாரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே கைஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் என்ன மாதிரி சார்ட்டட் ஐட்டம் இருக்குது பார்த்துலாம் வாங்க. Writing in the margins of my mind all day, sipping herbal in the morning just to feel okay. Had a dream I was water just flowing through space till... Guys, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸு, வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் தர்பூசணி, மாங்காய் எல்லாமே இருக்குது. எல்லாம் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் தான். ரொம்ப 300 400 அப்படிலாம் இல்லை, 100 150 சேம் அந்த ப்ரைஸ் தான். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக நல்லா இல்லை. பிரியாணி தெரியல, ஆனால் ஃப்ரைட் ரைஸ் நான் ட்ரை பண்ணேன், வாயில் வைக்க முடியல. உப்பு அப்புறம் புளிப்பு சம்திங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கிடச்சதுக்கு சாப்பிட்லாம் நான் நினச்சேன், ஆனால் வயிறு வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. இதில் நான் அதை சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நான் வந்து லைட்டாக சாப்பிட்டேன், அதுக்கான பேமெண்ட்டை நான் பே பண்ணிட்டேன். ஓகேங்களா?
காய்ஸ் தடா வாட்டர் ஃபால்ஸை பற்றி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடியே முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் குரூப் ட்ராவல், ஃபேமிலி ட்ராவல், நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவை நீங்கள் ட்ராவல் பண்ணணும், இல்லை நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீக்கெண்ட் ட்ரிப் லிங்க்கை இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப்லாம் வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் வந்து இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பபாய் காய்ஸ்.